நீதிபதிகள் ஆட்சி செய்த நாட்களில் இஸ்ரவேல் நாட்டில் பஞ்சம் ஏற்பட்டது. யூதாவில் உள்ள பெத்லகேமிலிருந்து எலிமெலேக் என்பவர் தன் மனைவியுடன் 2 மகன்களான மக்லோன் மற்றும் கிலியோனையும் கூட்டிக் கொண்டு பஞ்சத்திலிருந்து தப்பிக்க மோவாப் நாட்டிற்கு சென்றார். அங்கே உணவும் நல்ல வாழ்க்கையும் கிடைக்கும் என்று நம்பினார்கள். ஆனால் மோவாபில் சோகம் ஏற்பட்டது. நகோமியின் கணவர் எலிமெலேக் இறந்துவிட்டார். நகோமி 2 மகன்களுடன் தனியாக இருந்தார். 2 மகன்களும் மோவாபிய பெண்களை மணந்தனர். மக்லோன் ரூத்தை மணந்தார். கிலியோன் ஓர்பாவை மணந்தார். அவர்கள் அங்கு சுமார் 10 வருடங்கள் வாழ்ந்த பின்னர் மக்லோன் மற்றும் கிலியோன் இருவரும் இறந்தனர். கணவர் மற்றும் அவரது மகன்கள் இறந்து போனதால் நகோமி மனம் உடைந்து கசப்புடன் இருந்தார். ஆண்டவர் தம்முடைய மக்களுக்கு பஞ்சத்தை போக்கி உணவை அளித்தார் என்று கேள்விப்பட்டதால் பெத்லகேமுக்கு திரும்ப முடிவு செய்தார். நகோமி தன் 2 மருமக்களையும் நோக்கி, நீங்கள் உங்கள் தாய் வீட்டிற்கு திரும்பிச் செல்லுங்கள். இறந்த உங்கள் கணவர்களுக்கும் எனக்கும் நீங்கள் பரிவு காட்டியது போல் ஆண்டவர் உங்களுக்கும் பரிவு காட்டட்டும். நீங்கள் ஒவ்வொருவரும் மறுமணம் செய்து கணவரின் வீட்டில் நல்வாழ்வை காண இறைவன் அருள் புரிவாராக என்றார். ஆனால் ஒர்பா மறுத்து, இல்லை, நாங்கள் உங்களுடன் சேர்ந்து உங்கள் இனத்தாரிடம் திரும்புவோம் என்றாள். அதற்கு நகோமி, நீங்கள் என்னுடன் வருவதால் பயனில்லை. உங்களுக்கு வழங்க என்னிடம் வேறு மகன்களும் இல்லை. எனக்கு இன்னொரு கணவனை பெற முடியாத அளவுக்கு வயதாகிவிட்டது. எனக்கு நம்பிக்கை இருந்தாலும் என் மகன்கள் வளரும் வரை நீங்கள் காத்திருப்பீர்களா? இல்லை என் மகள்களே, என் வாழ்க்கை உங்களுக்கு மிகவும் கசப்பானது என்றார். மிகவும் அழுகையுடன் ஓர்பா தன் மாமியாரை முத்தமிட்டுவிட்டு மோவாபுக்கு திரும்பினாள். ஆனால் ரூத் போக மறுத்து, உங்களை விட்டு போகவோ உங்களை பின்தொடரவோ வேண்டாம் என்று என்னை வற்புறுத்தாதீர்கள். நீங்கள் எங்கே போகிறீர்களோ அங்கே நானும் வருவேன். நீங்கள் எங்கே தங்குகிறீர்களோ அங்கே நானும் தங்குவேன். உங்கள் மக்கள் என் மக்களாகவும் உங்கள் கடவுள் என் கடவுளாகவும் இருப்பார்கள். நீங்கள் எங்கே இறக்கிறீர்களோ அங்கே நானும் இறந்து விடுவேன். அங்கே நானும் அடக்கம் செய்யப்படுவேன். மரணம் கூட உங்களையும் என்னையும் பிரித்தாலும் ஆண்டவர் அதற்கு சரியாகவும் அதற்கு அதிகமாகவும் என்னை தண்டிப்பாராக என்றாள். ரூத்தின் உறுதியை கண்டு நவோமி அவளை வற்புறுத்துவதை நிறுத்தினாள். இருவரும் பயணம் செய்து பெத்லகேமுக்கு வந்தபோது ஊரார் எல்லாரும் அவர்களை குறித்து ஆச்சரியமடைந்தனர். ஊர் பெண்கள், இவள் நகோமியோ என்று பேசிக்கொண்டார்கள். அவள், என்னை நகோமி என்று அழைக்காமல் மாரா என்று அழையுங்கள். ஏனென்றால் சர்வ வல்லவர் என் வாழ்க்கையை மிகவும் கசப்பானதாகிவிட்டார். நான் நிறைவுள்ளவளாய்ப் போனேன். கர்த்தர் என்னை வெறுமையாய் திரும்பி வர பண்ணிவிட்டார் என்றாள். ஆனால் அவளுடைய துக்கத்திலும் கடவுள் ஒரு திட்டம் வைத்திருந்தார். நவோமியும் ரூத்தும் பெத்லகேமுக்கு வந்தபோது அங்கே வார்கோதுமை அறுவடை காலம் ஆரம்பமாகி இருந்தது. ரூத் அவர்களுக்கு தேவையானவற்றை செய்ய விரும்பி நகோமியிடம் வயல்களுக்கு சென்று யாருடைய பார்வையில் தயை கிடைக்குமோ அவர்கள் பின்னால் சென்று கதிர்களை பொறுக்க அனுமதி கேட்டாள். அந்நாட்களில் மோசேயின் சட்டப்படி எளியோர் மற்றும் வெளிநாட்டினரும் அறுவடை ஆட்களை பின்பற்றி சென்று கீழே கிடக்கும் தானியங்களை பொறுக்க அனுமதிக்கப்பட்டிருந்தனர். இதன்படி மிகவும் பலவீனமானவர்களுக்கு கூட உணவு கிடைத்தது. அதனால் ரூத், நான் வயல்களுக்கு சென்று யாருடைய பார்வையில் எனக்கு தயை கிடைக்குமோ அவர் பின்னே சென்று தானியங்களை பொறுக்குகிறேன் என்றாள். நகோமி ஒப்புக்கொண்டார். ரூத் எலிமெலேக்கின் குலத்தைச் சேர்ந்த ஒரு செல்வந்தரான போவாசுக்கு சொந்தமான ஒரு வயல்வெளியில் வேலைக்கு சென்றார். அவள் வேலை செய்து கொண்டிருக்கையில் போவாஸ் வயலுக்கு வந்து அவளை கவனித்தார். அவர் தனது அறுவடையாளர்களின் மேற்பார்வையாளரிடம், இந்த பெண் பிள்ளை யாருடையவள் என்று கேட்க, அவர், அவள் நகோமியுடன் மோவாபிலிருந்து திரும்பி வந்த மோவாபியர். அறுக்கிறவர்கள் பின்னே சென்று அரிக்கட்டுகளில் இருந்து சிந்தினதை பொறுக்கிக் கொள்ளுகிறேன் என்று கேட்டாள். காலையிலிருந்து சீராக வேலை செய்கிறாள் என்றார். போவாஸ் ரூத்தை அணுகி, மகளே கேள்,
வேறொரு வயலில் போய் பொறுக்காதே, இங்கிருந்து போகாதே. இங்கே வேலை செய்யும் பெண்களோடு கூடவே இரு. அவர்கள் அறுப்பறுக்கும் வயலை நீ பார்த்து அவர்கள் பின்னே போ. ஒருவரும் உன்னை தொடாதபடிக்கு வேலைக்காரருக்கு கட்டளையிட்டிருக்கிறேன். உனக்கு தாகம் எடுத்தால் தண்ணீர் குடங்கள் அண்டைக்கு போய் வேலைக்காரர் நிரப்புகிற தண்ணீரை குடித்துக்கொள் என்றார். அவருடைய கருணையால் வியப்படைந்த அவள் தலைவணங்கி, உம் பார்வையில் எனக்கு ஏன் இவ்வளவு தயவு கிடைத்தது? நீர் வேற்று நாட்டை சேர்ந்த என் மீது அக்கறை காட்டுவது ஏன் என்றாள். அதற்கு போவாஸ், உன் கணவர் இறந்ததிலிருந்து உன் மாமியாருக்கு நீ என்ன செய்தாய் எனவும், உன் தாய் தந்தையையும் உன் தாயகத்தையும் விட்டுவிட்டு உனக்கு தெரியாத மக்களுடன் நீ இங்கே வாழ வந்திருக்கிறாய் எனவும் நான் கேள்விப்பட்டேன். இஸ்ரவேலின் தேவனாகிய ஆண்டவரிடம் நீ அடைக்கலம் புகுந்ததற்கு ஆண்டவர் உனக்கு பலனளிப்பாராக என்றார். அறுவடை காலம் முழுவதும் போவாஸின் வயல்களில் ரூத் வேலை செய்தாள். ரூத்துக்கு போவாஸ் காட்டிய ஆதரவை கண்டு நகோமி ரூத்துக்கு பாதுகாப்பை விரும்பி அக்கால வழக்கப்படி ஒரு குறிப்பிட்ட வழியில் போவாஸை அணுகும்படி அவளுக்கு அறிவுறுத்தினாள். நீ குளித்து நறுமண தைலம் பூசி உன் சிறந்த ஆடைகளை உடுத்திக்கொண்டு களத்திற்கு போ. போவாஸ் சாப்பிட்டு குடித்து முடிக்கும் வரை அவர் கண்ணுக்கு எதிர்படாமல் இரு. போவாஸ் தூங்கும் போது அவருடைய காலடியில் படுத்துக்கொள் என்றார். நவோமி சொன்னபடியே ரூத் செய்தாள். நள்ளிரவில் போவாஸ் எழுந்து ஒரு பெண் தன் காலடியில் கிடப்பதைக் கண்டு திடுக்கிட்டார். யார் நீ என்று கேட்டார். அதற்கு ரூத், நான் உம்முடைய அடியாளாகிய ரூத். நீர் எம் குடும்பத்தின் உறவினராக இருப்பதால் உம் அடியாள் மேல் உம்முடைய போர்வையை விரியும் என்றாள். ரூத்தின் செயல் வெறும் அடையாளமாக அல்ல, அவர்களின் கலாச்சார முக்கியத்துவத்தை கொண்டிருந்தது. இஸ்ரேலிய சமுதாயத்தில் உறவினர் மீட்பரின் பங்கு முக்கியமானது. இறந்த உறவினரின் விதவையை திருமணம் செய்து குடும்ப வம்சாவளியை காப்பாற்றும் பொறுப்பு உறவினர் மீட்பருக்கு இருந்தது. இது இறந்தவரின் பெயர் மற்றும் பரம்பரை இஸ்ரேலிலிருந்து மறைந்து விடாது என்பதை உறுதி செய்தது. ரூத்தின் தைரியத்தை கண்டு கவரப்பட்ட போவாஸ் அவள் கேட்பதையெல்லாம் செய்வேன் என்று உறுதியளித்தார். இருப்பினும் நகோமியின் கணவருக்கு சொந்தமான நிலத்தை மீட்டு ரூத்தை மணந்து கொள்ள முதல் உரிமை பெற்ற அவரை விட நெருங்கிய உறவினர் மீட்பர் ஒருவர் இருந்தார். போவாஸ் மறுநாள் பிரச்சனையை தீர்ப்பதாக உறுதியளித்தார். மறுநாள் காலை போவாஸ் நகர வாசலுக்கு சென்று நெருங்கிய உறவினர் மீட்பருக்காக காத்திருந்தார். அந்த மனிதர் வந்ததும் போவாஸ் நிலைமையை விளக்கினார். அந்த உறவினர் மீட்பர் ஆரம்பத்தில் நிலத்தை வாங்க ஒப்புக்கொண்டார். ஆனால் அது மோவாபியரான ரூத்தை திருமணம் செய்யும் பொறுப்புடன் வந்ததாக போவாஸ் குறிப்பிட்ட போது அவர் தனது சொந்த நிலத்திற்கு ஆபத்தை விளைவிக்கும் என்று அஞ்சி மறுத்துவிட்டார். பின்னர் போவாஸ் அந்த நிலத்தை மீட்டு ரூத்தை மனைவியாக எடுத்துக்கொள்வதாக ஊர் பெரியவர்கள் முன்னிலையில் அறிவித்தார். அந்த உடன்படிக்கையை அங்கிருந்த பெரியோர்கள் மற்றும் மக்கள் அனைவரும் நேரில் கண்டு அவர்களின் சங்கமத்தை ஆசீர்வதித்தனர். எனவே போவாஸ் ரூத்தை மனைவியாக ஏற்றுக்கொண்டார். காலப்போக்கில் ரூத் ஓபேத் என்ற மகனை பெற்றாள். பெத்லகேமின் பெண்கள் நகோமியுடன் கொண்டாடினர். இன்றும் உன்னை உறவினரை மீட்பவர் இல்லாமல் விட்டுவிடாத ஆண்டவருக்கு புகழ்ச்சியுண்டாகுக. ஓபேத் இஸ்ரவேலெங்கும் பிரபலமாகட்டும். அவன் உம் வாழ்க்கையை புதுப்பித்து உம் முதுமையில் உம்மை ஆதரிப்பான். ஏனென்றால் 7 மகன்களை விட உன்னை நேசிக்கும் உன் மருமகள் அவனை பெற்றெடுத்தாள் என்றார்கள். நகோமி ஓபேத்தை தன் கைகளில் எடுத்துக்கொண்டு அவனை தன் சொந்த மகனாக கவனித்துக் கொண்டார். ஓபேத் பின்னர் தாவீது மன்னரின் தாத்தாவாகி மோவாபியரான ரூத்தை மேசியாவான இயேசு கிறிஸ்துவின் பரம்பரையில் நிறுவினார். எனவே துக்கத்திலிருந்து மகிழ்ச்சி வரை ரூத்தின் கதை விசுவாசம் மற்றும் கடவுளின் பாதுகாப்பின் சக்தியை பிரதிபலிக்கிறது. இது காலங்காலமாக எதிரொலிக்கும் மீட்பின் கதை.
இந்த கதையை பார்த்ததற்கு நன்றி. விசுவாசம் மற்றும் மீட்பின் இந்த அழகான கதையை பரப்ப உதவ லைக், ஷேர், கமெண்ட் பண்ணவும்.